அப்பொழுது வாழ்க்கையின் உள்ளத்திலே சந்தோஷமும் அதிகமான சந்தோஷம் இருந்தது. 100வது சங்கீதத்துல முதல் வசனத்திலிருந்து நம்ம வாசிக்கும் போது கர்த்தருடைய ஆலயத்தில் நான் பிரவேசிக்கும் போது மிகுந்த சந்தோஷத்தோடு நான் பிரவேசித்து அவரை மிகுந்த சந்தோஷத்தோடு ఆరాధించే என்று சொல்லப்படுகிறது. మనోరాకి వంద కీర్తనల్లో చూస్తే అక్కడ సమస్త దేశం ద్వారా యెహోవాను ఉత్సాహధ్వని చేయుడి, సంతోషంతో యెహోవాను సేవించుడి. இப்படி ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஒவ்வொரு ஆராதனையும் நம்மளுக்கு ஒரு பண்டிகை போல, ஒரு திருவிழாவை போல. ఒక్కొక్క ఆదివారం కూడా మనకి పండగలాగా లేకపోతే ఒక ఫెస్టివల్ లాగానే யாரெல்லாம் அந்த முழு ஒரு தாகத்தோடு பசியோடு ஆண்டவரை நான் ஆராதிக்க செல்ல வேண்டும் அப்படிங்கிற ஒரு பாரத்தோடு நறுகுண்ட இதயத்தோடு யாரெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்துக்கு வருகிறார்களோ அவர்களுக்கு நிஜமாகவே அந்த நாள் பண்டிகை தான். மனுஷன் அதை செய்யக்கூடாது, ஆனால் மிருகமாய் அவனுடைய குணாதிசய பாவம் இருக்கிறது நிமித்தம் அதை செய்தான். చాలాసారి తిట్టేటప్పుడు అంటారు నీకంటే మృగము మేలు. అనేక முறை திட்டும்போது அதை சொல்லுகிறார்களா, உன்னை காட்டிலும் இந்த மிருகமே மேலே என்று. అయితే ప్రేమ కలిగిన దేవుడు అట్లే విడిచిపెట్టలేదు. ஆனால் అன்பు நிறைந்த தேவன் அப்படியே விட்டுவிடவில்லை. మరలా దేవుని యొక్క స్వభావము, దేవుని యొక్క మనస్సు మానవునికి ఇవ్వాలని కోరినారు. மறுபடியும் தேவனுடைய சுபாவத்தை, தேவனுடைய ஒரு மனசை மனுஷனுக்கு கொடுக்க வேண்டும் என்று ఏదైతే మానవుడు కోల్పోయినాడో అది తిరిగి ఇవ్వాలని కోరినారు. எதை மனுஷன் எழுந்து போனானோ மறுபடியும் அதை திருப்பி கொடுக்கிறதுக்கு அவர் பிரயாசம் கொடுத்தார். అందుకే ఫిలిప్పీయులకు రాసిన పత్రిక 2వ అధ్యాయం 7వ వచనంలో ఏం చెప్పబడిందంటే, அதுக்காக பிலிப்பி 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் என்ன சொல்லி இருக்கிறது என்றால், తిరిగి